சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். தேர்தல் முடிவுகளை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் என் கிருபாகரன் அவர்களின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் சென்னை ஹவுஸ் வளாகத்தில் நடைபெற்றது. 17வது சட்டசபை தேர்தல் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. அதிர்ச்சி என்னவென்றால், தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் 2026 ஏப்ரல் 23 அன்று நடந்து முடிந்தது. வருகின்ற மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதால் இளம் தலைமுறையினர் தீவிரமாக அவரவர் தலைவர்களின் வெற்றியை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கின்றனர். இந்நிலையில் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருந்தாலும் இளம் தலைமுறையினர் அதை இலகுவாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு பெண் தன் கட்சி தலைவர் தோல்வி அடைந்தால் என் பிள்ளைகளையும் கொன்றுவிட்டு நானும் இறந்து விடுவேன் என்று கூறியுள்ளது மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று உணர்ச்சி வசப்படாமல் இளம் தலைமுறையினர் நிதானமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 17வது தமிழக சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. மகிழ்ச்சி என்றால் அதிக அளவில் மக்கள் ஆர்வத்துடன், அது மகிழ்ச்சி. அதிர்ச்சி என்னவென்றால் இளம் தலைமுறையினர் மற்றும் குழந்தைகள் நடந்து கொள்வது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. தேர்தல் என்றால் வெற்றி தோல்வி சகஜம். இது 1952 நடக்கின்றது. இது 17வது சட்டசபை தேர்தல். இந்த சட்டசபை தேர்தலில் புதுமையாக இருக்கின்றது. ஒரு 4 பெரிய கட்சிகள் தேர்தலில் இருக்கின்றன. 4 கட்சிகளும் ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு கட்சியில் இருப்பவர்களும் தங்கள் கட்சி தான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு நியாயம். அவர் என்ன செய்ய முடியும்? அவர் கேன்வாஸ் செய்யலாம், போய் ஓட்டு போடலாம். அதுக்கு மேல அவங்க எதுவும் செய்ய முடியாது. ஆனால் சிலர் மாயையில இருக்கிறவர்கள் சோசியல் மீடியாவில் தெரியுது. குழந்தைகள், எஸ்பெஷலி குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி தன்னுடைய தலைவர் தான், இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன், இந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்லவில்லை, தன்னுடைய தலைவர் தான் வெற்றி பெற வேண்டும், தன்னுடைய கட்சி தான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு கால் வெற்றி பெற்றால் கொண்டாடி விடலாம், வெற்றி பெறவில்லை என்றால் தாங்குகின்ற மனநிலை வேண்டும். அந்த தாங்குகின்ற மனநிலை இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கின்றதா என்பது சந்தேகம் இருக்கிறது. இது சோசியல் மீடியாவில் வருகின்ற செய்திகள் எல்லாம் மிகவும் மன வருத்தத்தை அளிக்கிறது. அதிர்ச்சியாகவும் இருக்கிறது, மன வருத்தத்தை அளிக்கிறது. ஒரு பெண்மணி சொல்கிறார், இவர் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் நான் என்னுடைய குழந்தைகளை கொண்டுவிட்டு நானும் இறந்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். சில பேர் நான் என்னுடைய தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் பல விஷயங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன. ஒரு கட்சியின் மீது அபிமானம் இருப்பது, அவர் மீது ஒரு மரியாதை வைத்திருப்பதும், அவர் அந்த கட்சிக்கு வேலை செய்வதும் சாதாரண விஷயம். ஆனால் இப்படி என்னுடைய கட்சி தான் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த கட்சி மட்டும் தான் அந்த எலெக்ஷன் நிற்க வேண்டும், மற்ற கட்சிகள் எதுவும் நிற்கக்கூடாது. இது ஜனநாயக நாடு. மக்கள் பெருவாரியாக யாருக்கு ஓட்டு போடுகிறார்கள் அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். அவர்கள் நினைக்கின்ற கட்சி வெற்றி பெற்றால் கொண்டாட வேண்டும், இல்லை என்றால் அடுத்த எலெக்ஷனுக்கு போட தயார் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் சரியான சகஜ நிலை. பெரும் தலைவர்கள் எல்லாம் தோற்று போயிருக்கிறார்கள். பெரும் தலைவராக இருந்த திருமதி இந்திரா காந்தி தோற்றிருக்கிறார்கள், செல்வி ஜெயலலிதா தோற்றிருக்கிறார்கள், பேரறிஞர் அண்ணா தோற்றிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வெற்றி பெற்றார்கள், மறுபடியும் ஆட்சியில் வந்தார்கள். ஆகவே வெற்றி தோல்வியை சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்க வேண்டும். இப்பொழுது தேர்தல் நாள் 24ஆம் தேதி நடந்தது. வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடக்கிறது. நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக அறிக்கை விளைய வேண்டும். இளம் தலைமுறையினருக்கு தேர்தல் தோல்வியை வெற்றியை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரும் எந்தவித எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது என்று எல்லா அரசியல் தலைவர்களும்
அறிக்கை வெளியிட வேண்டும். எப்படி ஓட்டு கேட்டார்களோ அதே போன்று இளம் தலைமுறை அவர்களுடைய அறிக்கை முக்கியமானது. ஏன்னால் அவர்கள் சொன்னால் தான் கேட்பார்கள். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இது செய்ய வேண்டும். அது மிக அவசியமான ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே போன்று சினிமா நடிகர்களுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டார் உண்டு. எல்லா சினிமா நடிகர்களும் அவர்கள் சொல்ல வேண்டும், இளம் தலைமுறையினருக்கும் குழந்தைகளுக்கும் இது வெற்றி, ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி சகஜம், அதை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மையை இந்த தேர்தல் இந்த வாக்குகளை எண்ணுவதற்கு முன்பு அவர்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இளம் தலைமுறையினருக்கு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு நாம் தயார் செய்து வைக்க முடியும். இல்லை என்றால் மிகவும் அதிர்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் என்று சோசியல் மீடியாவிலே சில விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், இளைஞர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்களை கண்காணிக்க வேண்டும். தேவைப்பட்டால் மருத்துவ உதவியை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன். இந்த கட்சியை குறை சொல்வதாக யாரும் நினைக்க வேண்டாம். எல்லா கட்சியிலும் இதுவரை தீவிரமான கொள்கை உடையவர்கள், தீவிர பற்றாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்ம கட்சி தான் வெற்றி பெறும் என்று கற்பனையில் இருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் எது வேண்டுமானால் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போன்று பெரும் தலைவர்களும் தோற்று போயிருக்கிறார்கள். ஆகவே அந்த தோற்று போனாலும் வெற்றி பெற்றாலும் சகஜமாக எடுத்துக்கொள்கின்ற ஒரு மனநிலையை நாம் உருவாக்க வேண்டும். இதுக்கு சமூக பற்றாளர்களும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளோ அல்லது சமூக செயல் பெற்றாளர்களோ அறிக்கை வெளியிட வேண்டும். இது போன்று வெற்றி தோல்வி சகஜம். இளம் தலைமுறைகள் பல தேர்தல்களை அவர்கள் பார்க்க இருக்கிறார்கள். வெற்றி பெற்றால் கொண்டாடுங்கள், வெற்றி பெறவிட்டால் அடுத்த எலெக்ஷனுக்கு தயாராக்குங்கள். அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நான் கேட்டுக்கொள்வது, நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு உங்களை நம்பி குடும்பம் இருக்கின்றது. நீங்கள் வளர்ந்து பெற்ற தாய் தந்தையருக்கு நீங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் தவறான முடிவுகளை எந்த வகையிலும் எடுக்க வேண்டாம். வெற்றி தோல்வி சகஜம் அரசியலில். இது ஜனநாயக நாடு. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் ஒரு நடிகருக்கு நடிகருக்கோ ரசிகராக இருந்தால் நான் போய் படம் பார்க்கலாம். அந்த படம் வெற்றி பெற்றுதான் ஆக வேண்டும் நான் சொல்ல முடியாது. பெருவாரியான மக்கள் பார்த்தால்தான் அந்த படம் வெற்றி பெறும். அதே போன்றுதான் பெருவாரியான மக்கள் ஓட்டு அளித்தால்தான் எந்த கட்சியும் ஆட்சியில் அமர முடியும். 4 கட்சியும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது நடக்கக்கூடிய காரியமா? ஒரு வழக்கை எடுத்தால் கொண்டாலும் 2 பேர் இருப்பார்கள். வழக்கு தொடுத்து இருப்பார்கள், எதிராளி இருப்பார்கள். இருவரும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீதிபதி 2 தீர்ப்பு தான் கொடுக்க வேண்டும். ஆகவே வெற்றி தோல்வி கோர்ட்டிலும் சரி தேர்தலிலும் சரி சமமாக எதிர்நோக்கக்கூடிய மனப்பான்மையை நாம் உருவாக்க வேண்டும். தேர்தல் நேரத்திலேயே தேர்தல் செல்லும் நம்முடைய தலைவர்கள் அவர்கள் கேன்வாஸ் செய்துட்டு பிறகு நாம் வெற்றி பெறுவோம். ஒரு கால் வெற்றி பெறாவிட்டால் அதை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அப்பொழுதே அவர்கள் குழந்தைகளையும் இளைஞர்களையும் தயார்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தவறான முடிவுகளுக்கோ தவறான வழியில செல்வதற்கு நம்ம இளைஞர்களை நாம் தடுக்க முடியும்.